லூசி வெளியே போ, வெளியே போ, அம்மா சுத்தம் பண்ணுற, வெளியே போ. ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் வணக்கம். இப்போதான் எழுந்திரிச்சு வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லூசி வெளியே போயிட்டா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ப்ளீஸ் என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதான் எந்திரிச்சு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். லூசி, லூசிமா, லூசி பா. போன உடனே பயந்துட்டு ஓடி போயிட்டா. என்ன அடிச்சிருவோம்னு. நேற்று கோவம் வந்து நிறைய அடிச்சுட்டான், அதனால தான் பயந்துட்டு ஓடி போயிட்டா. அவனை இருந்துனா அடிச்சிருவாங்க. சேட்டை, ரொம்ப சேட்டை பண்றா. நேற்று வெளியில் போயிட்டு வந்து பார்க்குறேன், வீட்டில் எல்லாம் பூரா படத துணி எல்லாம், ஸ்க்ரீன் துணி எல்லாம் கிழிச்சு, குப்பை டப்பா எல்லாம் கொண்டு வந்து போட்டு கொஞ்சமாக அக்கப்பூர் பண்ணுறா. அதுக்கு தான் அடி, நேற்று நிறைய அடிச்சிட்டான். அதுக்கு பயந்துட்டு ஓடி போயிட்டா. மேலே இருந்துனா அடிச்சிருவாங்கடா சாமின்னு. மாமா லூசி அடிக்க மாட்டவா? லூசிமா, லூசி அடிக்க மாட்டா அம்மாவா? என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன். என்னால் மொள்ள தான் வேலை செய்ய முடியும். காலையில் நேரத்தில் எந்திரிக்க முடியறதில்ல என்னால். காலையில் நேரத்தில் எந்திரிச்சு வேலையும் செய்ய முடியறதில்ல. லேட்டாக தான் எந்திரிப்பேன் நான். 8 மணிக்கு 7:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன். உடம்பு ஒத்துழைப்பு கொடுத்தா தானே நம்ம எந்திரிக்க முடியும், எந்திரிச்சு செய்ய முடியும். ரெண்டு நாளாக எனக்கு உடம்பு வேற ஒன்றுமே யூரின் பிரச்சனையாகி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடிக்கடிக்கு யூரின் போய்கிட்டே இருக்குது எனக்கு. அதனால உடம்பு ரொம்ப டயர்டாக ஆயிடுச்சு எனக்கு. அதனால எந்த வேலையும் என்னால் செய்யவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாமா லூசி, லூசி என் ஐடி போனதுலேருந்தே எனக்கு உண்மையிலுமே ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அந்த ஐடியில் எனக்கு நல்லா ஏதோ ஒரு அளவுக்கு வியூவர்ஸ் போய்கிட்டு இருந்தது. அந்த ஐடி போனதுலேருந்தே எனக்கு மனசு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, மன கஷ்டமாக இருக்குது. ஐடி போயிடுச்சு, இனி நம்ம எப்படி சப்ஸ்கிரைபர் கொண்டு வருது? 50 சப்ஸ்கிரைபர் இல்லாமல் லைவும் போட முடியாது. அதுக்கும் எனக்கு வழி இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த 120 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு மொள்ள 120 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும் இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ண, எல்லாம் என் நேரம், கெட்ட நேரம். எனக்கு எவ்வளோ பெரிய யூடியூபரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆகலை. இல்லை என்னோட தப்புனால அப்படி ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸு. தெரியல எனக்கு எதுனால அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதாவது தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னால் ஏதாவது தப்பாயிருச்சா என்னன்னு தெரியல. வீடை கூட்டி துடைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும். கேஸ் எல்லாம் துடைச்சிட்டேன். வீடை கூட்டி துடைச்சிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி போவோம், கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிடணும். நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ அதுக்கு அந்த இதுபடி தான் நம்ம செய்ய முடியும். லூசிமா,
வா வாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வெந்தய தண்ணி குடித்தேன். வெந்தயம் சீரகம் போட்டு ஊற வச்சு அது குடித்தேன். இப்போ இதில் ஜூஸ் அரைச்சிருக்கேன், அந்த ஜூஸை குடிக்கிறேன். என்ன ஜூஸ்? நெல்லிக்காய் ஜூஸ், காட்டு நெல்லிக்காய் ஜூஸு. நெல்லிக்காய், பச்சை மஞ்சள், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா இதெல்லாம் போட்டு ஜூஸ் அரைச்சி தினமும் குடிப்பேன். இது கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகிறதுக்காக. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். எனக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான். அதனால் இது ஏதோ நெல்லிக்காயில் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் தினமும் அந்த ஜூஸை குடிப்பேன் நான். இப்போ 1 வருஷமாக அந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 1 வருஷமாக அந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். தினமும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிருவோம் அந்த ஜூஸை. இது குடித்த உடனே வயிறு பூரா க்ளீன் ஆயிரும். வயிறு, குடல் எல்லாமே சுத்தமாயிரும். வயிறு க்ளீன் ஆகாமல், குடல் க்ளீன் ஆகாமல் இருக்குது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப பெட்ரு. நல்லா இது குடிச்சிங்கன்னா நல்லா வயிறு, குடல் எல்லாம் சுத்தமாயிரும், க்ளீன் ஆயிரும். நல்லா மோசம் போகும், நல்லா இருக்கும். வயிறு க்ளீனாக இருக்கும், வயிறு சுத்தமாக இருக்கும். இந்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு லேட்ரின் போகாமல் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு இது நல்லா வேலை செய்யும். இந்த ஜூஸை நீங்கள் பண்ணி குடிச்சு பாருங்கள், நல்லா ஒர்க் பண்ணும். இதை நான் குடிச்சேன்னா எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா எனர்ஜியாக இருக்கும். கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் சத்து இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நான் ஒரு நாளைக்கு குடிக்கலனா கூட எனக்கு நான் எதையோ மிஸ் பண்ணிட்டேனேன்னு எனக்கு தோணும். அதனால் இது எப்படினாலும் நான் குடிச்சிருவேன், தினமும் குடிச்சிருவேன். ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அதே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும், இன்றைக்கி குடிக்கலையேன்னு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் பண்ணி குடிங்க, நல்லா பெனிஃபிட் இருக்குது உடம்புக்கு. யோசிச்சு பாருங்கள், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவன் நான். அப்படி இருந்தும் நான் இந்த ஜூஸால் எனக்கு எவ்வளவோ பெனிஃபிட்டு. எனக்கு இந்த முடியெல்லாம் பூரா கொட்டி, முடி ஒன்றுமே இல்லை, பூரா வலுவல்னு இருந்தது. இந்த கீமோ போட்டதுனால, ரேடியோ தெரப்பி பண்ணதுனால எனக்கு இந்த முடியெல்லாம் சுத்தமாக இல்லாமல் அப்படியே வழுக்கு மண்டையாக இருந்தது. இந்த ஜூஸு குடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ முடி வந்தது பாருங்கள். கருவேப்பிலை, நெல்லிக்காய், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் குடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த முடியே இந்த அளவுக்கு கருகருன்னு நல்லா வந்துச்சு. உடம்பும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ப்ளீஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னு இல்லை, கேன்சர் நோய் இருக்கிறவங்கன்றதில்ல, நார்மலானவங்களும் குடித்தாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிங்க. இது ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன தகவல் பஸ். இது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. உடம்புக்கும் நல்லாயிருக்கும், உடம்பும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்ணுக்கும் நல்லது, முடிக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த வெயில் டைமில் இது நல்லா இன்னும் உடம்பு கூலிங்காக இருக்கும். குடிங்க நல்லா. ஏன்னா இதில் எல்லாமே நல்லா ஆயுர்வேதிக் மாதிரி. புதினா, தனியா, நெல்லிக்காய், பச்சை மஞ்சள், இஞ்சி இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை ஆகே கொண்டு போங்க, ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், இதை ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனல் கொஞ்சம் எப்படியாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.